பாருங்களேன், காரு கவுந்து எரிஞ்சு கிடக்குது. அடப்படுவாயிலாம் எல்லாம் போகிறது கூட வழி தர மாட்டேறீங்க. டோல்கேட் இருக்க இதில், இந்த ரோட்டுக்கு டோல்கேட் வாங்கினான்னா அவ்வளோதான். அவ்வளோ ஆமாண்டா வாங்குறாங்க. என்னடா இது ஒரு ரோடுன்னு சொல்லிட்டு இது ஒரு டோல்கேட்டா? நஷ்டமாக மனசாட்சியே இல்லைடா. ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செம்மையான வீடியோ இருக்கும்போது இப்போ எங்கெல்லாம் இருக்க லொக்கேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவினாசியில் தான் இருக்கேன். ஸோ அவினாசியில் என்னடா வந்துட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து பொள்ளாச்சி தாங்க கிளம்பிட்டோம். ஸோ பொள்ளாச்சி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சி வந்து ஒரு சின்ன ஒரு பர்த்டே. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பொள்ளாச்சி போயிட்டுருக்கோம். ஸோ அதான் இந்த வீடியோ இருக்கும் போது. ஸோ வாங்க இன்றைக்கி ஃபன் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சர்ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஜாப் வந்து குயிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஜாப்பில் இல்லை. நம்ம சேனலோட நேம் என்ன, வெட்டி பையன். ஸோ கடைசியில் நான் வெட்டி பையனாக தான் இருக்கிறேன், விஐபியாக தான் இருக்குங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து இது சில பர்பஸ்னால தான் ஜாப் வெயிட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக. ஸோ அதுக்காக லேர்னிங்லாம் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ரிஸ்க் எடுக்க போகிறேன், ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எவ்ரிதிங் எல்லாம் மேலே இருக்கிற பார்த்துப்பான ஒரு நம்பிக்கை. ஸோ ஓகே, வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்கிறேன். ஸோ மீதியை மோட்டோ விளாக் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன பெட்ரோல் ஸ்மெல் அடிக்குது? பெட்ரோல் வேறு இருக்கான்னு தெரில கைஸ். வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. ஸோ ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிக்கலாம். தாத்தா இங்கே பார்த்து வாங்க தாத்தா. என்ன தாத்தா இப்படி பண்ணுறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிப்பை ஜீரோ பண்ணிடலாம். ஸோ நம்ம எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வரன்ட்டு தெரிஞ்சே ஆக வேண்டும். பெட்ரோல் அடிச்சுட்டு ட்ரிப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக பொள்ளாச்சி கிளம்பியாச்சு. ஸோ பொள்ளாச்சி ஆல்ரெடி இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பொள்ளாச்சி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து எந்த ரோட்டு வழியாக போகிறேன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு நேராக கோயம்புத்தூர். தெரில கைஸ். ஸோ அவனேசிலேருந்து பொள்ளாச்சி போக முடியுமான்னு தெரில. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கூகுள் மேப் பண்ணுற குட்டிச்சாத்தானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தோன்னா தெரிஞ்சு போயிடும் கைஸ். ரெண்டு மூணு நாளில் ஒரே கில்லி வைப்பாக தான் இருக்குது. டான் 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 டான். இங்கே பாரு பிக்காளி எங்கேருந்து எச்சித்து போதும் பற்றியா இல்லையா? நம்பர் பிளேட் வேறு இல்லை. எனக்கு அடிக்கடி வேறு அது ஞாபகம் வருது. அதை வேற சொல்லி என் மனசை புண்படுத்தாதீங்க கைஸ். மறக்காமல் பெட்ரோல் அடிக்கணும். ஸோ பெட்ரோல் எப்படி எவ்வளோ இருக்குன்னே தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் மேப் போடலாம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிக்கலாம். பெட்ரோல் அடிச்சுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேப் போட்டு ஸோ எத்தனை கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன நாள் கேட்டிங்கன்னா, இப்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 9:28 9:30 ஆகுது. ஹெச்பி இங்கே தானே இருக்குது. ஹெச்பி பெட்ரோல் பங்களே அடிச்சிடலாம். யார் அது? தளபதியா? அது ஆளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது போஸ்டரில். இது எந்த இயர் ஃபோட்டோ அப்படின்னு தெரில. ஃபோட்டோ மாஃபிங் பண்ண மாதிரி இருக்குது.
நான் 250 கிடைங்கண்ணா. இன்னொரு 150 அடிச்சிடுறீங்களா? மொத்தம் 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு வச்சுருப்பா. பார்க்கலாம் இது எவ்வளோ மைலேஜ் வருதுன்ட்டு. ஓகே ரைட்டு, ட்ரிப் 0. அண்ட் கைஸ் ஒரு வழியே வந்து பெட்ரோலும் அடித்து முடிச்சாச்சு. ஸோ டேரெக்டாக வந்து லெட்ஸ் கோ டு பொள்ளாச்சி. ஸோ தெரில கைஸ், ஃபஸ்ட்டு மேப் போடணும். ஏன்னா எனக்கு தெரில இதில் ஷார்ட்கட் வேறு இருக்கான்னு தெரில. டைம் வேறு லேட் ஆகுது. நோக்கி நீலம்பூர் வந்து அந்த பைபாஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி நேராக வந்து அவினாசிலேருந்து நேராக மலுமிச்சப்பட்டியிலேருந்து நேராக கிணத்துக்கடவு பைபாஸ்லேயே தான் போக போகிறோம். ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்டிங் ரைட். ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ என்னடா அவினாசியில் என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கைஸ் சுச்சுவேஷன். ஸோ அதனால் ஜாப் குவிட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் ஜாப்பும் குவிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜாப் குவிட் பண்ணிவிட்டு அடுத்து கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இதோட நெக்ஸ்ட் லெவலில் நல்ல ஒரு ஹையர் லெவலில் ஸோ ஒரு ஒர்க்குக்கு ஸோ போகணும். ஆக்சுவலாக இது நான் எத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கிட்ட நான் நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். 8 மாதமாக நினச்சிட்டு இருந்தேன் மாறணும், நிற்கணும், அடுத்த லெவல் போகணுன்னு சொல்லிட்டு. பட் என்னோடய சுச்சுவேஷன் அதுவாகவே அமைஞ்சது. அதுவும் அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் குவிட் பண்ணனா இல்லை அதுவாக குவிட் ஆச்சான்னு தெரில. பட் சுச்சுவேஷன் ரெண்டுமே சேர்ந்து அமைஞ்சதுன்னே சொல்லுவேன் நான். ஓகே கைஸ், நான் பைபாஸில் ஜாயிண்ட் ஆகிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக பைபாஸ் ஜாயிண்ட் ஆக போகிறோம். ஸோ இது எந்த பைபாஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவினாசி பைபாஸ் தான். ஸோ இப்போ நேராக அவினாசி பைபாஸ்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டை பிடிச்சி நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து நேராக நீலாம்பூர் போகிறோம். ஸோ நீலாம்பூர்லேருந்து அந்த பைபாஸ் ஜாயிண்ட் ஆகி கிணத்துக்கடவு போயிட்டு நேராக வந்து பொள்ளாச்சி போகிறாங்க. ஸோ எத்தனை கிலோமீட்டர் நான் பார்க்கவே இல்லையே. ஐயோ, கிலோமீட்டர் பார்க்க மாட்டேனே. இருங்க, கிலோமீட்டர் பார்த்துடலாம். அண்ட் கைஸ் நமக்கு வந்து 72 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 1 hour 15 minutes. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம் காட்டுது இங்கே வந்து பொள்ளாச்சி போகிறதுக்கு. 72 கிலோமீட்டர். 11 மணிக்கு போயிடலான்னு காட்டுது கூகுள் மேப் பண்ணுற குட்டிச்சாத்தான். ஸோ பார்க்கலாம் கைஸ், நம்ம எத்தனை மணிக்கு போகிறோங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ மைலேஜும் ட்ரிப் பண்ணியாச்சு. 400 ருபீஸுக்கு பெட்ரோல் அடிச்சிட்டேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம கிருட்டுன்னு கிளம்புறதான் கைஸ். ஸோ கிளைமேட்டு செம்மையாக இருக்குது, என்னன்னே தெரில. சூப்பராக இருக்குது. வெயிலே வரல வேறு. அது எல்லாத்தையும் விட மழை வராமல் இருக்கணும் கைஸ், அது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், மழை வந்துட்டால் நான் வ்ளாக் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையுமே கழட்டி வச்சிடும் மழை வந்துட்டா. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ ஓகே, பார்க்கலாம். ஸோ என்ன நடக்கணுன்னு இருக்கோ அது நடந்துதான் ஆகும். தம்பி கிருட்டுன்னு வரான்.
ஆக்சுவலாக நான் வந்து ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு லிமிட்டான ஸ்பீடு தான். ஸோ 80 to 100. ஸோ அதான் என்னோடய க்ரூசிங் ஸ்பீடாகவே இருக்கும் எப்போயுமே. ஸோ பார்க்கலாம் அந்த 80 to 100ல் இப்போ வந்து செக் பண்ணலாம். ஸோ ஓவராலாக வந்து 400 ரூபாய்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு தெரில. பார்க்கலாம். இப்போ நம்ம பெட்ரோல் அடித்ததுக்கப்புறம் வந்து 2 பாயிண்ட் ஏறிடுச்சு கை. 400 ரூபாய்க்கு அடித்தோம் 2 பாயிண்ட் ஏறிடுச்சு. நான் இதுக்கப்புறம் பெட்ரோல் அடிக்க மாட்டேன். 160 கிலோமீட்டரு. இங்கே நம்ம பொள்ளாச்சிக்கு 72 கிலோமீட்டர். ஒரு 7 14 அப்படி இப்படின்னு போட்டால் 150 கிலோமீட்டரு. $150 $160. ஸோ நான் போகிறதுக்கும் சரி வர்றதுக்கும் சரி இதே பெட்ரோல் தான். பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளோதான் பெட்ரோல் வருதுன்னு தெரில. சான்ஸே இல்லை. அது இந்த கேமராக்கு தெரியுதானே தெரில கைஸ். வியூவு சும்மா ஒரு மாதிரி க்ளவுடாக. நம்ம கோயம்புத்தூர் கிளைமேட் எப்படி இருக்கும், எப்போயுமே ஒரு கிளைமேட் இருக்குல்ல, ஸோ அந்த கிளைமேட்டாக இருக்குது. ஆனால் வைக்கால கைஸ் ரைட் ஆரம்பித்து கரெக்டாக ஃபஸ்ட்டு டோல் தாண்டியாச்சு. ஸோ கரெக்டாக 20 கிலோமீட்டர் தாண்டியாச்சு கைஸ். ஸோ இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா நீலாம்பூரில் வந்து கிணத்துக்கடவுரில் ஜாயிண்ட் ஆக போகிறோம். அதோட 2வது டோல் வரும். ஸோ ரோடு வேறு பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கைஸ் இந்த ரோடெல்லாம் போடுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடா இல்லை வேறு என்ன ரோடுன்னா தெரியாது, அவ்வளோ கேவலமாக கிடக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நீட்டாக இருக்குது. வண்டி சும்மா ஜெட்டாக பறக்குது கைஸ். அப்பா அந்த சைடு கைஸ், அந்த சைடு ரோடு போட்டுட்ருக்காங்க. அப்பா ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. சரியான ஸ்மெல்லாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இதில் ஒரு டவுட்டு. இப்போ நேராக போகணுமா, இதில் நேராக போனால் அந்த ரோடு ஜாயின் ஆகுமா? ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம், எதுக்கு வேணும் ரொம்ப. ஸோ கரெக்டு தான் கைஸ். இப்போ இதில் வந்து நேராக போனோம். நேராக போனாக்க ஓகே அந்த ஹைவேல வண்டிபுதூர் ஹைவே. ஸோ கற்பகம் யூனிவர்சிட்டி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிணத்துக்கடவு ரோடு. எஸ், இதில் நேராக போனால் ஹைவேலே போயிடலாம் கைஸ். நினச்சேன் அப்போயே ஒரு டவுட்டு. ஸோ நம்ம ரைடு ஆரம்பித்து 2வது டோல் இது நினைக்கிறேன். ஆனால் ஒர்க்கிங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த டோல் வந்து ஒர்க்கிங்கில் இல்லை. நான் ஆல்ரெடி நிறைய டைம் இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிறேன். ஸோ இதிலே போனால் நேராக கோயம்புத்தூர். எஸ், இந்த டோல் ஒர்க்கிங்கில் இல்லை, நான் சொன்னேன்ல. அதுக்கு மிச்சம் இந்த இதுக்கப்புறம் ரோடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது போல். 2-வே ரோடு தான், 4-வே ரோடு இருக்காது கைஸ். 2-வே ரோடு தான். ஏன்னு தெரில, இந்த சைடு மட்டும் போடாமலே வச்சுருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரில. ஓகே புரியுது. அதனால தான் கைஸ் இந்த சைடு டோல் வாங்கலை அமௌண்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருமந்தப்பட்டி டோல் தானே இருக்குது. இங்கே பாருங்கண்ணே, ஐடி பார்க்கு செம்மையாக இருக்குது. டைட்டில் பார்க்கா ஐடி பார்க்கான்னு தெரில, இல்லை கம்பெனியானு தெரில, ஆனால் செம்மையாக இருக்குது. ஜென்ரேட்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக இவ்வளோ பெரிய இடம் இருந்தால் கண்டிப்பாக ஜென்ரேட்டர் இல்லாமல் இருக்கும். முக்கியமான ஃபேக்ட்ரி எல்லாமே இந்த லைனில் தான் இருக்குது. கோயம்புத்தூருக்கு நீங்கள் போனீங்கன்னா கைஸ்
பாருங்களேன், காரு கவுந்து எரிஞ்சு கிடக்குது. டாஸ்க் தாங்க. ஆக்சுவலாக ஒரு ஹைவேவே ஒரு சின்ன ரோட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுங்க. நான் இந்த சொல்லியிருந்தால எல்என்டி பைபாஸ் இதுதான் அது. நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் கைஸ் போகணும். இந்த ரோடவே எக்ஸ்டெண்டும் பண்ண மாட்டுறாங்க, ஏன்னு தெரில. நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணுமே. இங்கே பாருங்களேன், ரோடு மேலே வச்சுருக்காங்க லாரியை. சுத்த பைத்தியக்காரங்களாக இருப்பாங்க. என்னது இது, இவ்வளோ செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ கம்பெனி தான் கைஸ், இந்தியன் ஆயில் நினைக்கிறேன். இந்தியன் ஆயில் இல்லை, ஏதோ சம்திங் வேறு ஏதோ கம்பெனி. அங்கே பாருங்களேன், ட்ரெயின் சரி பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ பிரச்சனை போல். ஆக்சுவலாக நான் கிணத்துக்கடவு போகிற வரைக்குமே வந்து பற்றி ஒத்தக்கால் மண்டபம் போகிற வரைக்குமே இதே மாதிரி தான் ரோடு நினைக்கிறேன் நேமாக. கோயம்புத்தூர் அவுட்ரு பைபாஸில் கைஸ், அதனால தான் அவ்வளோ க்ரௌடும் இருக்குது. ஆக்சுவலாக இது பாலக்காடு ஹைவேன்னு சொல்லுவாங்க. பாலக்காடு கொச்சின் ஹைவே தெரியுங்களா, அந்த ஹைவே தான் இந்த ஹைவே. டோல்கேட் இருக்கு இதில். இந்த ரோட்டுக்கு டோல்கேட் வாங்கினோன்னா அவ்வளோதான். அவ்வளோ ஆமாண்டா வாங்குறாங்க. என்னடா இது ஒரு ரோடுன்னு சொல்லிட்டு இது ஒரு டோல்கேட்டா? நஷ்டமாக மனசாட்சியே இல்லைடா. இங்கே பாருங்க, இவனை பாரு, ரைட் ஏறி வரான் பென்ஸு. அடப்படுவாங்களாம், எல்லாம் போகிறது கூட வழி தர மாட்டேறீங்க. எஸ், இங்கே லெஃப்ட் எடுத்தால் திருச்சி, ரைட் எடுத்தால் கோயம்புத்தூர், ஸ்ட்ரைட்டாக போனால் பாலக்காடு ஹைவே. எத்தனை செகண்ட்னே தெரியலையே. இது வண்டியா என்னதுரா? டாஸ்க்கு தானே டே. என்னடா வண்டி இது? கிரேன் கைஸ். வண்டி சூப்பராக இருக்குது, ஆனால் பழைய இரும்பு போகிற மாதிரி தான் இருக்குது. பெட்ரோல் டேங்க்லேருந்து எல்லாம் கலந்து வந்துடும் போல். கைஸ் ஒரு வேளை சளி வேறு பிடிக்கிற மாதிரி இருக்குது, தண்ணி வேறு சேரல. தண்ணி மாறி மாறி குளிச்சு எனக்கு தண்ணி வேறு செட் ஆகாது, சளி பிடிக்கிற மாதிரி வேறு இருக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலாக நீங்கள் பிரிட்ஜு கட்டியிருக்கணும், பிரிட்ஜே கட்டலை. ஒரு ஃபுல் பைபாஸ் ரோடே டிராஃபிக்கில் மாட்டினா அப்படி இருக்கும். சிக்னலு ஏன் இங்கே இந்த ரோடை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. முக்கியமான ஹைவே, முக்கியமான ரோடு. இந்த ரோடெலாம் எவ்வளோ முக்கியமான ரோடு தெரியுங்களா? திருச்சி ஹைவே. ஸ்டார்டிங் ரைட். பாருங்களேன், அங்கே ஒரு டோல் வந்துச்சா, அடுத்து இங்கே ஒரு டோல். ஆக்சுவலாக அந்த டோல் ஒர்க்கிங் இல்லைன்னு நினைக்கிறேன். டேய் ஒர்க்கிங் இருக்குடா. டேய் என்னடா அது 20 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்குள்ளே இன்னொரு டோலாடா? அது இந்த ஒரு ஈத்தரோட ரோடு. பெட்ரோல் ஹைவே பெட்ரோல். ஓகே கைஸ், நான் கிணத்துக்கடவு இல்லை ஒத்தக்கால் மண்டபம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன்.
கைஸ் ஆக்சுவலாக வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணி இதோட 4th டோல்கேட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட்டுனா என்ன கைஸ், நல்ல ஒரு ரோடு, ஹைவேல இருக்கணும். ஹைவே ரோடு 4-வே லைனில் நல்லா டிராஃபிக்கே இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹைவே பே பண்ணுறோம். நான் பே பண்ணுறதில்ல, சொல்கிறேன் பேசிக்காக. அந்த பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த எல்என்டி பைபாஸ்லாம் பாருங்களேன், கொச்சின் ஹைவே 2-வே லைன் தான் கைஸ். அதுலேயும் எல்லாம் லைனில் வருது வண்டி எல்லாமே. அதுக்கு போயிட்டு பாருங்கள் டோல்கேட்டு, அந்த எல்என்டி பைபாஸில் மொத்தம் 3 டோல்கேட் வருது கைஸ். ஃபஸ்ட்டு இந்த ரோட்டில் அப்படி என்ன கருமாக இருக்குன்னே தெரில. இந்த வீடியோ பார்ட் 1 போடுவேன். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுனால நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த வீடியோ கூட கட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பொள்ளாச்சி இங்கேருந்து நம்ம போகிறதா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 2ல் அங்கே போய் என்னென்ன ஃபன் பண்ணாங்கிறத முடிஞ்சால் கிளிப்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ அண்ட் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு கமெண்ட்டே பண்ணிடுங்க. பாய் லவ் யூ கைஸ். டாடா பாய். பார்ட் 2ல் பார்க்கலாம்.